நான் வந்து ESOP ஸ்மால் ஃபைனான்ஸில் வந்து லோன் வாங்கியிருக்கேன். லோன் வாங்குறதுக்காக நாங்கள் வந்தோம். இங்கே வந்து நான் பணம் எலெக்ஷனுக்கு முன்னாடி லோன் வந்து அப்ளை பண்ணாங்க. அப்ளை பண்ணிவிட்டு எங்கள் லோன் பணத்தை எங்களை எடுக்கிறதுக்கு 26ஆம் தேதி 4ஆம் மாதம் எங்களை வர சொன்னாங்க. நாங்கள் வந்து இந்த பணம் எடுக்கிறப்ப இந்த பேங்க் மேனேஜர் அவருடைய பேர் ஆனந்தன், அவர் வந்து இந்த பணத்தை இப்போ எலெக்ஷன் டைமில் வெளியே எடுத்துன்னு போகக்கூடாது, நாங்கள் உங்கள் கையில் வந்து நான் வீட்டாண்ட கொடுக்குறேன் சொல்லிட்டு எங்கள் கையில் வந்து கேஷ் வாங்க இதுக்காக எங்கள்கிட்ட நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு பேங்க்கோட விதிமுறைகள் இது. இப்போ வந்து எலெக்ஷன் இருக்கிறதுனால போலீஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிடும், இந்த பணம் எடுத்துகிட்டு போனீங்கன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட 1,20,000 வாங்கிட்டாங்க. நாங்களும் ஒரு 4 மாதமாக இதுக்காக வந்து போகிறோம். எந்த ஒரு நடவடிக்கை இந்த பேங்க் எங்களுக்கு எடுக்கலை. சரி நாங்கள் மட்டும்தான் சொல்லி பார்த்தா எங்களை போல் ஏமாந்தவங்க 64 பேர் இருக்கிறாங்க. மொத்தம் 58 லட்சம் இதை வந்து மோசடி செஞ்சுருக்காங்க. இதுக்காக வந்து இப்போது தெரியாத இருக்கிற ஜனங்க யாராக இருந்தாலும் எந்த கிராமத்தில் இருந்தாலும் தயவு செஞ்சு இங்கே வாங்க, நாம் போய் இது நடவடிக்கை எடுக்கும்படி நம்ம முறையிடலாம். இப்போ ஏமாந்துருக்கிற ஜனங்கள்லாம் உங்களுக்கு வந்து லோன் போட்டுட்டாங்க, நம்ம பணம் வாங்கலையே, நம்ம ஏன் கட்ட வேண்டியதுன்னு இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு மார்க் பிரச்சனை வரும், சிவில் பிரச்சனை வரும். இந்த பேங்க் வந்து இப்போ நிறைய மோசடியில் வந்து ஈடுபட்டு இருக்குது. இதில் வந்து 3 பேர் வந்து கையாண்டுருக்கிறாங்க. ஆனந்தர் ஒன்று, இன்னொருத்தர் வந்து ராஜேஷ், இன்னொருத்தர் அகத்தியன். அகத்தியன்றோடைய பேரை வந்து அந்த ஆனந்தன் சொல்லாமல் இருக்கிறதுனால அவர் வந்து இப்போ தலைமறைவாக இருக்கிறாரு, ராஜேஷும் தலைமறைவாக இருக்கிறாரு. நீங்கள் இந்த ஆனந்தன் வந்து இப்போ போலீஸ் அதிகாரி வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து பேங்க் மூலிமா ரிப்போர்ட் பண்ணாலும் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆனால் மக்களுடைய பிரச்சனை என்னென்னு இது வரைக்குமே இந்த பேங்க்கு சரியாக கேட்கவே இல்லை. நான் ஒரு 10-15 நாளாக வந்து இந்த பேங்க் கைட்டு போகிறோம், வேலை வெட்டிக்கு போகிறது இல்லை. என்னுடைய வாழ்வாதாரம் கெட்டு போச்சு. இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கையை இதை பார்த்து கொண்டு இருக்கிற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு நீங்கள் தயவு செஞ்சு உதவி செய்ய. இந்த பேங்க் மீது ஒரு நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மதுராதக காவல்துறைக்கு நீங்கள் பேசும்படியாக உங்களை கேட்டுக்கொள்கிறோம். என்ன போல் ஏமாந்துருக்கிற நிறைய பேரை நீங்கள் பார்க்கலாம். துட்டு நாங்கள் 1,50,000 ரூபா லோன் வாங்கினேன். அதில் வந்து 50,000 கொடுத்து ஈசாப்பினாரு. 1,00,000 ரூபா வாங்கி கையில் வச்சுக்கினாரு. ஒரு வாரம் டைம் சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னார். இன்ன வரைக்கும் ஆளக்கான அகத்தியன் சாரை தான் நாங்கள் கொடுத்தோம். மேனேஜரு இன்னொருத்தர் ஆனந்த் 3 பேர் இங்கே வரணும் சார், இன்ன வரைக்குமே வரல. எங்கே தான் போய் பழங்கினாங்கன்னு தெரில. எங்களுக்கு இந்த ஈசாப்பு எங்களுக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும் பார்த்தா இன்ன வரைக்குமே எடுத்து நடவடிக்கை கொடுக்கல. எடுத்துகிட்டு போய்ட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சுங்கிறாங்க. அதுக்கு நீங்கள் தான் தக்க நடவடிக்கை எடுக்கணும் ஐயா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.